நான் உங்க புனிதா. நம்மள ஒருத்தர் காயப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க மேல முழு தவறுமே இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அவங்க தவற மறைக்கிறதுக்காக நம்மள வார்த்தைகளால நோகடிப்பாங்க. ஆனா நாம அந்த இடத்துல நொந்து போகவே கூடாதுங்க. ஒருத்தர் நம்மள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதமே நம்ம மனசை நோகடிக்கிறது தான். நம்ம மனசை நோகடிச்சிட்டு நம்மள பலவீனமா ஆக்கிட்டா நம்ம அப்படியே அடங்கி ஒடுங்கிடுவோம் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கா வேணா இருக்கலாம். ஆனா நாம என்ன தெரியுமா பண்ணணும்? எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மள தாக்க வந்தாலும் தைரியத்தோட நிக்கணுங்க. அந்த வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கவே கூடாது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்கணுமே தவிர நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு நாம ஒடுங்கி உட்கார்ந்துடவே கூடாதுங்க. பொதுவாவே இந்த போர்க்களத்துல போர் புரியும் பொழுது வீரர்கள் எல்லாருமே இந்த குண்டு துளைக்காத ஆடைகளை உடுத்திப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆயுதங்கள் அவங்கள தாக்குனாலும் அவங்களுக்கு காயப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள உறுதித்தன்மை, தைரியம், நம்பிக்கை, சந்தோஷம், ஆனந்தம் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களெல்லாம் செஞ்ச கதவால நம்ம மனசை மூடி வச்சிடணுங்க. அப்படி நம்ம அதை கவசமா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மளை தாக்க வந்தாலுமே நாம நொந்து போகாம தைரியத்தோட நிக்க முடியும். பொதுவாவே நம்மள அடிக்கிறவங்கள, அதாவது வார்த்தைகளால அடிக்கிறவங்கள திருப்பி அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்க அடிக்க முடியாத நிலைமைய நாம உருவாக்கணும். அதாவது இவங்களை காயப்படுத்திட்டா இவங்க ஒடுங்கிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னா நாம அவங்கள சார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களோட நினைப்பா இருக்கு. அந்த நினைப்பை நம்ம உடைச்சி எறியணுங்க. நாம யாரையுமே சார்ந்தவங்க கிடையாது. இங்க ஒருத்தருக்குமே ஒரு மனசு இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. இங்க யாருமே யாரு கண்ட்ரோல்லையும் இருக்க முடியாது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? ஒண்ணு உடல் ரீதியா நம்ம ரொம்ப கெட்டு போயிடுவோம், இல்ல மன ரீதியா ரொம்ப கெட்டு போயிடுவோம். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நாம மத்தவங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். யாராலையும் இருக்க முடியாதுங்க. இங்க மனிதனாக பிறந்த யாராலையுமே அடுத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கவே முடியாது. சிலர் நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கு, நல்ல எண்ணத்தோட இருப்பாங்க. சிலர் நீ எனக்காக மட்டும்தான் இருக்கணும், எனக்கு அடிமையா தான் இருக்கணும், எனக்கு தான் நீ வேலை செய்யணும், எனக்கு கீழே தான் நீ வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு ஒருத்தர் அமைதியா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாங்க அமைதியா இருக்க முடியும். அப்படியே நம்ம அமைதியாவே இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும். நம்மளோட சந்தோஷத்துக்காக, நம்மளோட மன நிம்மதிக்காக நாம சில நேரங்கள்ல எதிர்த்து நிற்க வேண்டியது கட்டாயமான ஒரு உண்மை. ஆனா அந்த எதிர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றத்துல இருக்கணும். நம்ம முன்னேறி நம்ம யாரு, நம்ம அடுத்தவங்களை சார்ந்தவங்க இல்ல, நம்ம தனித்துவமானவங்க அப்படிங்கிறத நாம தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் மன உறுதியோட இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.